உலகக்கோப்பை கேரம் போட்டியில் வெற்றி பெறுவதே தமது லட்சியம் என்று சர்வதேச கேரம் போட்டியில் வெற்றி பெற்ற மதுரை KRS பள்ளி மாணவி ஐஸ்வர்யா தெரிவித்தார். ஹரியானா மாநிலம் குர்கானில் கடந்த 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை இந்திய இலங்கை தொடர் கேரம் போட்டி நடந்தது. இந்த போட்டியில் இந்திய அணியின் சார்பில் தமிழகத்திலிருந்து மதுரையைச் சேர்ந்த ஐஸ்வர்யா பங்கேற்றார். 3 நாட்கள் நடந்த தொடர்குழு போட்டிகளில் இந்திய அணி 3-0 என்ற புள்ளிகளில் இலங்கை அணியை வீழ்த்தியது. ஐஸ்வர்யா பங்கேற்ற 3 போட்டிகளிலும் நேர் செட்களில் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்று சொந்த ஊரான மதுரை திரும்பிய ஐஸ்வர்யாவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஐஸ்வர்யா படிக்கும் கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளியின் சார்பில் மதுரை விமான நிலையத்தில் முதல்வர் சாந்தி, துணை முதல்வர் கலா, உடற்கல்வி இயக்குநர் பாலசுப்ரமணியன், உடற்கல்வி ஆசிரியர் பானுப்பிரியா ஆகியோர்கள் மலர் கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வரவேற்றனர். மாணவி ஐஸ்வர்யா பள்ளிக்கு அழைத்து வரப்பட்டு பாராட்டு விழாவும் நடத்தப்பட்டது. உலக கோப்பை கேரம் போட்டியில் வெற்றி பெறுவதே தமது லட்சியம் என்று ஐஸ்வர்யா தெரிவித்தார். என் பேர் ஐஸ்வர்யா. நான் கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் ஸ்கூல்ல 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் இப்போ 21, 22, 23 டெல்லியில் நடந்த இன்டர்நேஷனல் கேரம் டோர்னமெண்ட் இண்டோ ஸ்ரீலங்கன் டெஸ்ட் சீரீஸ் மேட்ச்ல இந்தியா சார்பில் நான் விளையாண்டு நான் பார்ட்டிசிபேட் பண்ணி வின்னர் எடுத்திருக்கேன். நான் தைரியமா இருந்தனால தான் நான் இந்த மேட்ச் நான் வின் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் வேர்ல்ட் கப் டோர்னி எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி நான் நிறைய வின் பண்ணுவேன். என்னோட கோச்சஸ், என்னோட பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் பெருமை சேர்ப்பேன். பள்ளியில் நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் ஐஸ்வர்யாவுக்கு சக மாணவிகள், ஆசிரியர்கள் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர்.